ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார், நன்மையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பயப்படாது. ஏதோ இந்த காரியம் பயந்து பயந்து இந்த காரியம் இப்படியா நடக்குமோ, இந்த காரியம் இப்படியா ஆயிடுமோ, இந்த காரியத்தினால இப்படியா முடிஞ்சிருமோ என்று ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தினால ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத காட்டிலும் ஆண்டவராய் இயேசுவிடத்துல சொல்லும் போது அந்த பயத்துக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஐயோ பயமா இருக்குது, நான் என்ன செய்வேன், என் காரியத்தை யாருக்கு நான் சொல்லி முறையிடுவேன், யார் கேட்பார்கள் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய காரியத்தை கேட்பார், உன்னை விசாரிப்பார். நீ பயப்படாது. இந்த சத்தத்தை கோட்டை இருக்கிற மகளே மகனே, நீ யாரா இருந்தாலும் சரி பயப்படாது. பெரியவங்களா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், பயப்படாது. ஆண்டவர் சொல்லி பயப்படாது. போதும், நீ பயந்தது எந்த காரியத்துக்காக நீ பயந்து இருக்கிறாய். பிள்ளைங்களை எடுக்கும் போது ஐயோ எக்ஸாம் நான் எப்படி பாஸ் பண்ணணும், இந்த +2 எக்ஸாம் எப்படி இருக்குமோ, இந்த 10th எக்ஸாம் எப்படி இருக்குமோ பிள்ளைங்க பயப்படுவாங்க. எக்ஸாம் எழுதுறது அத்தனை பிள்ளைங்களும் பயப்படுவாங்க, எப்படி எழுதி இருக்கணும்னு சொல்லிட்டு. தாய் தகப்பனா இருப்பேன், என் பிள்ளைக்கு எப்போ திருமணம் நடத்தணும், என் பிள்ளைக்கு வயதாகி கொண்டு போய்கிறேன் ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஐயோ இந்த வேதினால நான் மரித்து போடணும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ நாட்கு வயது ஆய்து கொண்டு இருக்குது, என்னால உடம்பு சரியில்லை ஆனால் நான் செத்துருவணும் என்று ஒரு பயம் இருக்கும். உன் பயத்துக்கெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிவா இருக்கிறார். நீ பயப்படாது. போதும், எந்த காரியம் தான் நீ பயப்படாது. ஆண்டவர் உன் சமூகம் என் கூட இருக்கணும்பா, நீங்க என் கூட இருக்கணும்பா, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீ பயப்படாதுன்னு சொல்றார் ஆண்டவர். நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காது, நீ பயப்பட காரியம் நடக்காது. அதை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை உனக்கும் உன் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கிடைக்க உதவி செய்வார். தேவன் உங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.